வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த காற்று, கொந்தளிப்பான கடல், கடற்பரப்புகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை, மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம், வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர அறிவிப்பு. தொடர்ச்சியான கனமழையால் ஆபத்து அதிகரிப்பு, 4 மாவட்டங்களின் பல பிரதேசங்களுக்கு நிலச்சரிவு எச்சரிக்கையை நீடித்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம். நாட்டில் நாளுக்கு நாள் தீவிரமடையும் நோய் பரவல், இலங்கை மக்களுக்கு வெளியாகியுள்ள அவசர அறிவிப்பு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்க சென்ற முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் கைது, ஜனாதிபதி செயலக நியமனங்கள் தொடர்பான விசாரணை தீவிரம். புலமைப்பரிசில் பரீட்சையை முன்னிட்டு கடும் கட்டுப்பாடு, இன்று நள்ளிரவு முதல் இவற்றிற்கு தடை, வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி ஒருபோதும் செயல்பட வேண்டாம், காவல்துறை மா அதிபருக்கு நாமல் ராஜபக்ஷ கொடுத்த அறிவுரை. வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல், 2 குண்டுகளில் 1 வெடிப்பு, தப்பிச் சென்ற 2வரை சிசிடிவி காட்சிகள் மூலம் தேடும் போலீசார். உணவு பொதிக்குள் கிடந்த போதைப்பொருள், சிக்கிய நபரால் பெரும் பரபரப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் அந்த கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மறு அறிவித்தல் வெளியாகும் வரை குறித்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அந்த பகுதிகளிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கண்டி, கேகாலை, நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த நிலை 2 நிலச்சரிவு எச்சரிக்கையை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடித்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 9 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடதம்பர, கங்கை, இகழகோர்லை, தெல்தோட்டை, பஸ்பாகே கோரலை, டோலுவ, மெடதும்பர, பன்வில மற்றும் உடவலாத்த பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் அவற்றை சூழ உள்ள பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்டை, புலத்ஹொகுபிட்டிய, தெஹியோவிட்ட மற்றும் அரநாயக்க பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கையின் கீழ் தொடர்ந்து எச்சரிக்கை அறிவிப்பு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நுவர்லியா மாவட்டத்தில் தலவாக்கலை, அம்பகமுவ, நோர்வுட், கொத்மலை கிழக்கு, கொத்மலை மேற்கு மற்றும் நுவர்லியா பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், இரத்தினபுரி மாவட்டத்தில் ஓவநாயக்க, இம்புல்வே மற்றும் இரத்தினபுரி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நிலை 2 எச்சரிக்கை தொடர்கிறது. இதனுடன் கேகாலை, நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் மேலும் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள நிலை 1 நிலச்சரிவு எச்சரிக்கையும் தொடர்ந்து அமலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான கனமழையால் மலைச்சரிவு, பாறை சரிவு, மண் சரிவு மற்றும் திடீர் மண் இடிவுகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை தவறாது பின்பற்றுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ, மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரில் விளையாடுவதன் மூலம் குறிப்பாக குழந்தைகள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாமில் முத்துகுட
தெரிவித்துள்ளார். அசுத்தமான நீர் மூலம் வயிற்றுப்போக்கு, டெங்கு காய்ச்சல், மஞ்சள் காமாலை மற்றும் தோல் தொடர்பான நோய்கள் பரவும் வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான தடுப்பு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அருகிலுள்ள பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகம் அல்லது சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் ஊடாக இலவசமாக தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வயிற்றுப்போக்கு, தொற்று, மஞ்சள் காமாலை, டெங்கு உள்ளிட்ட நோய்களின் அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி அருகிலுள்ள அரச மருத்துவமனை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரை அணுகி சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணைகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் இன்று காலை வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கல்வி அமைச்சரான அகிலவிராஜ் காரியவசம் நடைபெற்று வரும் விசாரணை ஒன்றின் ஒரு பகுதியாக வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தார். ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்தமை மற்றும் குறித்த ஊழியர்களை அரசியல் நடவடிக்கைகள் பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகிறது. 2026 ஆண்டிற்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை முன்னிட்டு பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகளை இன்று நள்ளிரவு முதல் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை பரீட்சை நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடையும் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காலப்பகுதியில் பரீட்சைக்கான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல், வெளியிடுதல் அல்லது எந்தவொரு வடிவிலும் பரப்புரை செய்தலும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. அதேபோல் பரீட்சை வினாத்தாள்களில் இடம்பெறும் வினாக்களை வழங்குவதாகவோ அல்லது அதற்கு ஒத்த வினாக்களை வழங்குவதாகவோ கூறி சுவரொட்டிகள், பதாகைகள், துண்டு பிரசுரங்கள் தயாரித்தல், அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் வழியாக விளம்பரம் செய்தல் அல்லது அத்தகைய விளம்பர பொருட்களை வைத்திருத்தல் ஆகியவையும் தடை செய்யப்பட்டுள்ளன. 2026 ஆண்டிற்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட்ட காவல்துறை மா அதிபர்களின் நிலைமைகளை நினைவிற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். காவல்துறைக்கு அரசாங்கம் தேவையான வளங்களை வழங்கி வரும் நிலையில் அரசியல்வாதிகளின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து காவல்துறை மா அதிபர் செயல்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இதன்போது அரசாங்கத்தின் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர் விமர்சனங்களை முன்வைத்தார். நிவாரணங்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தாலும் உர தட்டுப்பாடு மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை உள்ளிட்ட பிரச்சினைகள் காரணமாக விவசாயிகள் தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அண்மையில் இடம்பெற்ற சைபர் மோசடி சம்பவம் தொடர்பிலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ அரச நிறுவனங்களை பலப்படுத்துவது குறித்து பேசப்பட்டாலும் ஊடுருவல்காரர்கள் பணத்தை மோசடி செய்து தப்பிச் செல்லும் நிலை தொடர்பதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் நிலவும் அனர்த்த சூழ்நிலைகளின் போது பாதுகாப்பு படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் மேற்கொள்ளும் மீட்பு பணிகளை பாராட்டிய அவர் கடந்த கால அனர்த்தங்களின் போது அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக டிட்வா சூறாவளிக்கு பின்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் ஆபத்தான பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் அதே பகுதிகளில் குடியமர்த்தப்பட்டதன் விளைவாக தற்போதைய அனர்த்தங்களால் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அனர்த்த நிலைமையால் கல்வி, பொதுத்தராதர, உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு அரசாங்கம் உடனடி தீர்வுகளை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் உர பிரச்சினை மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பில் நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். ரத்மல அணை ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டை இலக்காக கொண்டு 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்றைய கைக்குண்டு வெடிக்காமல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் அவருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. எனினும் வெடிப்பின் தாக்கத்தால் வீட்டின் சில பகுதிகளுக்கு சிறிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை தாக்குதலை மேற்கொண்டதாக
சந்தேகிக்கப்படும் இருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்லும் காட்சிகள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை சிறைச்சாலைக்கு உணவு பொதிக்குள் மறைத்து போதைப்பொருள் கொண்டு செல்ல முயன்ற இருவர் அங்குர்வாதோட்ட போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹொரணை பகுதியை சேர்ந்த குறித்த இருவரும் மில்லனிய படகொட வீதியில் போலீசாரால் அமைக்கப்பட்ட வீதி தடையில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின் போது சிக்கியுள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்வையிடுவதற்காக அவர்கள் சென்று கொண்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களின் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளை அவதானித்த போலீசார் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர். இதன்போது 2 மிக்ஸ் ரைஸ் உணவுப் பொதிகளுக்குள் மிளகாய் பேஸ்ட் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய பொலித்தீன் பொதியிலிருந்து 12,400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மற்றும் கைபேசி ஆகியனவும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை கைது செய்யப்பட்ட இருவருக்கும் எதிராக ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பான பல வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களை ஹொரணை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குர்வாதோட்ட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.